Good morning, students. Today we are going to revise the lesson unit 4 cell biology. The topic cell as a fundamental unit of life. Okay. ஸோ செல் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான உயிரினங்களின் அடிப்படை மற்றும் செயல் அலகு. ஸோ செல் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் பிகாஸ் all living organisms mean plants and animals. Both of the organisms also made up of cells. Okay. So we are called a fundamental unit of life. Okay. The building wall is made up of numerous bricks. In the similar manner, beehive is composed of numerous hexagonal units. Some of the organisms are represented by a single cell. Therefore, they show a simple organization. The basic fundamental unit of an organism is called a cell. Okay. A structural of a cell represent the arrangement of parts of or organelles in a cell. ஓகே, அப்போது இந்த செல் வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஃபண்டமெண்டல் யூனிட் சொல்கிறோம்னா, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான ஒரு பிரிக் ஸ்டோன் எப்படி வந்து அதனுடைய பேசிக் யூனிட்டாக இருக்கோ, அது சேம் திங் அந்த பீ ஹைவ் இருக்கு இல்லையா, ஹனி கோம்பு, அந்த ஹனி கோம்பில் இருக்கக்கூடிய ஸ்மால் சேம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகோனல் சேம்பர்ஸ் நிறையா இருக்கும். அந்த ஒவ்வொரு சேம்பர்ஸும் ஒவ்வொரு யூனிட்டாகவும் நம்ம வச்சுட்ருக்கோம். அது சேம் திங் அதே போல் மனிதர்கள் மற்றும் விலங்கினருடைய உடலானது செல்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்டால் ஆனது. ஓகே, ஸோ நான் லெட் வி சி அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒரு வால் அண்ட் தென் பீ ஹைவ் அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம பார்க்குறோம். ஓகே, த ஃபங்க்ஷன் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் ஈச் பார்ட் ஆர் ஆர்கனல் இன் எ செல். செல்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். அப்போது செல் என்பது ஒரு உயிரினங்களுடைய முக்கியமான அடிப்படை மற்றும் செயல் அலகு. Okay, you learn that atoms are the basic building blocks of matter in chapter 3. ஓகே, அப்போ பருப்பொருள் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு அடிப்படை அழகாக உயிரினத்தில் காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம 3வது யூனிட்டில் நம்ம பார்த்தோம். ஓகே, லைக்வைஸ் ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் அனிமல் செல் அண்ட் பிளான்ட் இஸ் மேட் அப் ஆஃப் பிளான்ட் செல்ஸ். அப்போது அனிமல் செல்லானது விலங்குகளையும் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயையும் எல்லா விதமான தாவரங்களையும் பிளான்ட் செல்ஸ் ஆனது உருவாக்குகிறது. Then next will be see unicellular organisms. Okay, so some unicellular organisms already உனக்கு தெரியும், likewise amoeba, paramecium, chlamydomonas, euglena. So these also single cellular or unicellular organisms. So these organisms are having the body is only one cells. The only one cells are performing a functions of all physiological activities like multicellular organism. Okay, அப்போது பல செல்கள் உயிரில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் மாதிரியே இந்த ஒரு செல் உயிரினங்களுடைய உடல்லையும் எல்லா விதமான செயல்பாடுகளும் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸும் நடக்குது. ஓகே, சிம்பிள் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் செல்ஸ். சம் ஆஃப் த அனிமல்ஸில் தே ஆர் கால்டு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் which can be seen with the help of a microscope because they are many single celled microscopic organisms. In the unicellular organism எல்லாமே do not see in naked eye because it is very minute in nature, so you can only observe a use of help in a microscope. Okay, next have a look at the image chlamydomonas and an amoeba, a single cell organisms which carry out entire functions. இந்த அமீபா, பாரமீசியம் போன்றவை எல்லாமே ஒரே செல்லால் ஆன இந்த உயிரினங்களாக இருக்கிறதுனால இதனுடைய பாடியில் நடக்கக்கூடிய எல்லா ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸும் கண்டிப்பாக இதில் நடக்குது. The body of all organisms are made up of tiny buildings called blocks called cells. ஓகே, அப்போ இந்த சிங்கிள் செல்லுடைய ஆர்கானிசத்துடைய பாடியானது அவருடைய பில்டிங் பிளாக்ஸாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா செல்ஸ் தான். ஸோ பாக்டீரியா ஆர் ஆல்சோ ஒன் செல்ட் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஸோ பாக்டீரியாவும் அமீபா, chlamydomonas. ஸோ தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்டு unicellular organisms. Now let me see the pictures, amoeba and chlamydomonas. Okay, next let me see multicellular organisms. So what is meant by multicellular organisms? So these organisms also made up of one and above number of cells is called multicellular organisms. Okay, the cells are organized into tissues, organs and organ system in a multicellular organisms. Okay, அப்போது மல்டிசெல்லுலர் ஆர்கானிசனுடைய உடலில் எல்லா திசுக்களும் செல்களும் ஒன்றாக இணைந்து திசுக்களாகவும் டிஷ்யூஸாகவும் all tissues are made up of organs. So group of organs and associated organs are functioning as a organ systems. Yet different types of organ system make one of the organisms. Okay, அப்போது எல்லா விதமான திசுக்களும் சேர்ந்து ஒரு உறுப்புகள் அதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய உறுப்புகள் சேர்ந்து உறுப்பு மண்டலங்களையும் எல்லா ஆர்கன் சிஸ்டமும் சேர்ந்து ஒரு ஆர்கானிசம் சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டையோ அனிமல்ஸையோ உருவாக்குது. ஓகே,
The body of macroscopic organisms involves various functions. இந்த மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கக்கூடிய இந்த மல்டிசெல்லர் ஆர்கானிசம் ஆனது பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்கின்றன. ஓகே, you can see cells of onion and human through a microscope. மைக்ரோஸ்கோப்புடைய வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனியனுடைய செல்ஸையும் நம்முடைய மனிதனுடைய செல்ஸையும் நம்ம பார்க்கும் பொழுது the onion and man are examples for a multicellular organisms. அது எல்லாமே மல்டிசெல்லர் ஆர்கானிசத்துக்கு உண்டான எல்லா விதமான செல்ஸினுடைய ஸ்ட்ரக்சர்ஸும் அவைலபிளாக அதில் நமக்கு ஈஸியாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு செல் டு ஆர்கானிசம். ஓகே, எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து செல்ஸ் ஆனது டெவலப் ஆகி ஆர்கானிசம் டெவலப் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். மெனி செல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் எ டிஷ்யூஸ் with different tissues combined together to form an organ and different organ to form an organ system. ஓகே, அப்போ ஒரு குறிப்பிட்ட செல்களினுடைய தொகுப்பு ஆர்கன் உறுப்புகளாகவும் அந்த உறுப்புகள் அதோடு சேர்ந்து உறுப்பு மண்டலங்களாகவும் எல்லா உறுப்பு மண்டலங்களும் சேர்ந்து ஒரு உயிரினத்தையும் ஆர்கானிசத்தையும் டெவலப் பண்ணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்கானிசம்ஸ். Many types of organ system function together in a body. Example, respiratory system, digestive system and excretory system, circulatory system, etc. ஓகே, அப்போது ஆர்கானிசம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்ஸு அனிமல்ஸாக இருக்கலாம் அல்லது பிளான்ஸாக இருக்கலாம். ஸோ நம்முடைய பாடியில் மெனி ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆர் கன்சிஸ்டிங். ஸோ ஈச் ஒன் ஆர்கன் சிஸ்டம் ஆர் ஃபங்க்ஷனிங் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, தென் ஆர்கன் சிஸ்டம். ஸோ மெனி ஆர்கன்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் என் ஆர்கன் சிஸ்டம் விச் இஸ் கன்சர்ன் வித் எ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஒரு உறுப்பு மண்டலங்கள் அதனோடு தொடர்புடைய உறுப்புகளோடு இணைந்து உறுப்பு மண்டலங்களாக மாறி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷன்ஸை செய்யுது. For example, respiratory system which has organs like nostrils, nostril chamber, windpipe and lungs that helps in the process of respiration. அப்போ சுவாசித்தல் நிகழ்ச்சியில் மூக்கு, நாசி பள்ளம், அதுக்கப்புறம் தொண்டை, குரல் வளை, அதுக்கப்புறம் மூச்சுக்குழல், லங்ஸு இதெல்லாம் சேர்ந்து அசோசியேட்டடாக ஃபங்க்ஷன் ஆனால் மட்டுமே தான் நம்மளால் ரெஸ்பிரேஷன் பண்ண முடியும். இன் எ பிளான் த ரூட் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பிரைமரி ரூட், செகண்டரி ரூட் அண்ட் டெர்ஷியரி ரூட். அதாவது தாவரங்களில் அதே போல் தாவரங்களில் ரூட்டானது பிரைமரி ரூட்டு, செகண்டரி ரூட்டு, டெர்ஷியரி ரூட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கனைசேஷன் ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணால் மட்டுமே தான் வாட்டர் அண்ட் மினரல்ஸை பிளான்ஸ் அந்த பிளான்ட்டானது அப்சர்வ் பண்ண முடியும் வாட்டரை. அண்ட் ஆல்சோ பிளான்ட்டானது மண்ணில் நிலையாக வந்து ஸ்டாண்டிங்காக நிற்கவும் முடியும். விச் டஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர், மினரல் அண்ட் ஆல்சோ ஃபிக்சேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்கன். A collection of different tissues work together to perform a specific function or function is called an organ. ஒரு திசுக்களால் ஆன ஒரு தொகுப்பு தான் ஆர்கன் பேர். இந்த ஆர்கனானது ஹியூமன் பாடி ஆஸ் அ டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் லைக் ஸ்டொமக், ஐ, ஹார்ட்டு, லங்ஸு எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான உறுப்புகள் நம்முடைய மனிதனுடைய உடம்பில் காணப்படுகிறது. ஸோ ஆர் மேக்கப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். எல்லாமே ஒவ்வொரு விதமான வேறுபட்ட திசுக்களால் ஆனது. த பிளான்ஸ் ஹாவ் ஆர்கன்ஸ் சச் ஆஸ் லீவ்ஸ், stems and roots. Okay, next tissues. The tissues is a group of cells organized by a specific function. அது திசுக்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட செல்களுடைய தொகுப்பு தான் திசுக்கள் என்பது. இது ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடியதாக இருக்கும். Tissues have following features like a same shaped cells or different shaped cells to perform a common function. செல்களில் உருவத்திலையும் அமைப்பிலையும் வேறுபட்டோ அல்லது ஒரே மாதிரி இருந்தாலும் சரி அதோடைய செயல்பாடுகளில் ஒரே மாதிரி ஒத்து போகும். அதுக்கு பேர் தான் திசுக்கள்னு பேர். Human and other animals are made up of nervous epithelial system, nervous tissues, epithelial tissues, connective tissues and muscle tissues. Plants are having transport, protective and ground tissues. Okay, next is cell. The cell is the basic structural and functional unit of life. Cell is the building unit of living organisms. இப்போது செல்லை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசிக் யூனிட் சொல்லுவோம். ஏன்னா எல்லா ஆர்கானிசமும் எதனால் உருவானதுன்னா செல்ஸ்னால தான் ஆனது. ஸோ செல் இஸ் த ஒன் ஆஃப் த பில்டிங் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகே, யூ கேன் see in a hand how many types of cells are there together to work together to perform its function. So cell is known as a basic unit of life. ஓகே, அப்போது ஒரு கைகளில் பல்வேறு விதமான திசுக்கள் வந்து ஒன்றிணைந்து செயல்படுகின்றன. அதில் தசை திசுக்கள், அப்டர்மல் ஸ்கின் திசுக்கள், சிங்க் டிஷ்யூஸு, நர்வஸ் டிஷ்யூஸு, மசில் டிஷ்யூஸு, போன்ஸ் டிஷ்யூஸ் இதெல்லாம் வந்து ஆரிஜினேட் ஆகி அவை எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணால் தான் ஒரு கைகளை நம்ம மூலிமா மூவ் பண்ண முடியும், அசைக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்குறோன்னா கம்பேரிசன் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸை நம்ம வந்து கம்பேரிசன் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.